பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ஐரோப்பிய பயணம் அவரது இந்திய தேசிய இராணுவம் என்ற சிந்தனைக்கு அடித்தளமிட்டது என்று சொன்னீர்கள். அவரது ஐஎன்ஏ எப்படி உருவானது தாயே? மானே சிவா, சுபாஷின் இந்திய தேசிய இராணுவம் என்பதற்கு சிந்தனை வடிவம் கொடுத்தவன் ஷண்பகராமன் பிள்ளை. உயிர் கொடுத்தவன் ராஷ் பிஹாரி போஸ். 1934 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய சுபாஷ் தீவிர முற்போக்கு மனப்பான்மையுடன் செயல்பட்ட காங்கிரஸ்காரர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி என்பதை தொடக்கினான். அதில் ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மீனோ மசானி, நெஹ்ரு, சுபாஷ் போன்றவர்கள் பிரதானமாக பணியாற்றினார்கள். இதற்கு 4 முக்கிய கொள்கைகள் இருந்தன. இந்திய விடுதலை போராட்டத்தை தேசிய உணர்வு மிக்க வெகுஜன இயக்கமாக தீவிரப்படுத்த வேண்டும். சோஷலிஸ்டுகள் காங்கிரசுக்கு உள்ளிருந்தே செயல்பட வேண்டும். தேசிய இயக்கம் சோஷலிச பாதையில் செல்ல வேண்டும். பொருளாதார தேவைகளை மையப்படுத்தி விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி ஏற்படுத்தப்படும் அமைப்பு விடுதலை போராட்டத்தின் அடித்தளமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கொள்கைகளை நோக்கமாக கொண்டு செயல்பட்டான் சுபாஷ். 1935 இந்திய அரசு சட்டத்தை கடுமையாக எதிர்த்தான். அது இந்தியாவின் மீது திணிக்கப்பட்டதையும் அந்த சட்டத்தின்படி காங்கிரஸ் மாநில அரசாங்கங்களின் பதவி ஏற்பதையும் கண்டித்தார். என்றாலும் 1938 காங்கிரஸ் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். காங்கிரஸில் தனது தீவிரவாத கொள்கைகளையும் திட்டங்களையும் படிப்படியாக செயல்படுத்த தொடங்கினான். அது பாரம்பரிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 1939 காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது சுபாஷுக்கு எதிராக பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினான் காந்தி. அதில் சுபாஷ் வெற்றி பெற்றான். என்றாலும் பட்டாபி சீதாராமையாவின் தோல்வி தனது தோல்வியே என்று அறிவித்தான் காந்தி. அதனால் வருத்தத்தில் இருந்த சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள தீர்மானித்தார். அந்த நேரம் 1939 மார்ச்சில் திரிபுராவில் கூடியது காங்கிரஸ். அதற்கு தலைமை வகித்த சுபாஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும், இல்லையென்றால் காங்கிரஸ் வெகுஜன இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். இது மூத்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் அதை விமர்சித்தார்கள். இதை காரணம் காட்டி சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிக் கொண்டார். சுபாஷ் காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருந்து விலகினாலும் காங்கிரசிலிருந்து விலகவில்லை. அவனும் அவன் ஆதரவாளர்களும் காங்கிரசுக்கு உள்ளே 1939 மே மாதத்தில் ஃபார்வர்ட் பிளாக் எனும் கட்சியை தொடங்கினார்கள். இதை காங்கிரசுக்குள் இருந்து செயல்படும் தீவிரவாத முன்னேற்ற கட்சி என்று அறிவித்தான். இராணுவ கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு வெள்ளையரை இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தான். காந்தியும் நேருவும் சுபாஷை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் முடியவில்லை. எனவே காங்கிரஸ் சுபாஷ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வளர்ப்பதில் கவனம் செலுத்தினார்.
சுபாஷின் கையில் கிடைத்த பெரிய ஆயுதமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திகழ்ந்தது. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டான். பிரிட்டனின் போர் முயற்சிக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று மக்களிடம் கேட்டுக்கொண்டான். பிரிட்டிஷ் விரோத நாடுகள் துணையுடன் தீவிர தேசிய இயக்கத்தின் மூலம் இந்தியா விரைவில் விடுதலை பெற முடியும் என்று பேசினார். சுபாஷுக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்தே வந்தது. 1940 மே 25 டாக்காவில் ஃபார்வர்ட் பிளாக்கின் வங்காள மாகாண சிறப்பு மாநாட்டை கூட்டினான். அதில் பிளாக் ஹோல் டிராஜடி, அதாவது இருட்டறை சாவு நினைவாக கட்டப்பட்ட ஹோல்வெல் நினைவு சின்னத்தை இடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனால் சுபாஷ் கைது செய்யப்பட்டு பிறகு வீட்டு காவலில் வைக்கப்பட்டான். 1941 ஜனவரி 26 சுபாஷ் அங்கிருந்து மாறுவேடத்தில் தப்பி வெளியேறி பெஷாவர், காபூல், மாஸ்கோ வழியாக ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு சென்றான். ஜெர்மனியில் சுபாஷுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. அங்கே சுதந்திர இந்தியா மையம் ஒன்றை அமைத்து செயல்பட்டான். அங்கிருந்து ஆசாத் ஹிந்த் வானொலி நிறுவி அந்த ஒலிபரப்பு மூலம் தனது திட்டங்கள் குறித்து தினந்தோறும் இந்திய மக்களுக்கு தெரிவித்து வந்தான். அவனது வானொலி உரைகள் இந்தியாவில் மக்களிடம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தியது. ஜெர்மனி அதிபர் ஹிட்லரை சந்தித்து பேசினான் சுபாஷ். அப்போது ஜெர்மனியில் இருந்து கொண்டு இந்திய ராணுவம் அமைத்து ஜெர்மன் ராணுவத்தின் உதவியுடன் மத்திய ஆசியா சென்று வடமேற்கு எல்லையில் இருந்த பிரிட்டிஷ் படையுடன் போரிட வேண்டும். அச்சு நாடுகள் இந்திய சுதந்திர பிரகடனத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு ஹிட்லர் ஒப்புக்கொள்ளவில்லை. என்றாலும் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட இந்திய போர்க்கைதிகளை கொண்டு 2 இராணுவ பிரிவுகளை அமைத்துக் கொள்ளுமாறு சுபாஷுக்கு அனுமதி கொடுத்தான் ஹிட்லர். அவ்வாறு அமைந்ததுதான் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் என்ற இந்திய படை அணிப்பிரிவு. வெறும் 12 போர்க்கைதிகளை கொண்டு மிகச்சிறியதாக தொடங்கப்பட்ட அந்த படைப்பிரிவு விரைவிலேயே 3 பெட்டாலியன்களாக விரிவடைந்தது. சுபாஷ் முறையான இராணுவ பயிற்சி பெற்றிருக்கவில்லை. என்றாலும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜின் தளபதியாக பொறுப்பேற்றான். அவனது முயற்சியை ஜெர்மானியர்கள் பாராட்டினார்கள். ஆனால் சுபாஷ் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்லரிடமிருந்து அவனுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் தான் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் ஆச்சரியத்தக்க விதத்தில் பல வெற்றிகளை பெற்று வந்தது. சுபாஷின் கவனம் ஜப்பானை நோக்கி திரும்பியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.